டாஸ்மாக்ல 48,700 கோடி வாங்கி, நான் சொல்லலை, என் வார்த்தை இல்லை, சகோதரி கனிமொழியோட வார்த்தை. தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டில் தான். அப்படி பெண்களோட தாலி இருக்கிற ஒரு சர்க்காரோட பாலிசியா அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கு. இதைத்தான் நாம இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணோம். திஸ் கவர்மெண்ட் இஸ் அ யூஸ்லெஸ் கவர்மெண்ட். பெண்களுடைய தாலியை பறிக்கிற ஸ்கீம் வச்சுருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இதை மக்கள்கிட்ட புரிய வைக்கும் பிஜேபி. குறிப்பா வந்து ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் எடுத்துட்டாங்க, மெட்ரோ ரயில் திட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்குதான் சொன்னேன், 4 மாநிலங்களுக்கு மட்டுமே 83% நிதி பங்களிப்பு. பாருங்க, இந்த ஸ்கீமா அவங்க பண்ண வேண்டிய பங்கு. பொதுமக்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்களும் பல தொகுதியில பிஜேபி கூட்டணி வாக்களிச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல அதிமுக முன்னாடியே நாங்க அவங்க செகண்ட் பிரைஸ் கூட கொடுத்துருக்கோம். நாங்க வாக்களிக்கிற மக்களுக்கு அவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க? இல்லங்க, ஒரு ஸ்கீமும் நான் சொல்றேன். இப்போ இது மெட்ரோ மட்டும் தான் கேட்கிறேன். ஆமா, அந்த மெட்ரோ ஸ்கீம் நீங்க மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ஸ்கீமா இல்ல, மத்திய அரசு மாநிலத்துக்கு சேர்ந்து. ஆமா, அதுல இந்த செகண்ட் பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம். அதனால நீங்க நீங்க தான் முயற்சி பண்ணுவீங்களான்னு இல்ல, நாம எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு உதவி செய்யணும்னு கேட்போம். இவங்க ஆனா பொய்ய பேசுறதே ஒரே கொள்கையா வச்சிருக்கிற பொய்யர்களின் ஆட்சிங்கிறதுனால இத வந்து PM ஸ்ரீ பள்ளிக்கூட விஷயத்தையே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல. இவங்க சீஃப் செக்ரட்டரி மீனா, அவர் ரிட்டன் கமிட்மெண்ட், we welcome PM ஸ்ரீ ஸ்கீம், we will enter into memorandum of understanding. இப்போ கமிட் பண்ணிருக்கீங்கல்ல, அதை பண்ணாம 573 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டினே பண்ணுதுன்னு பொய் தானே. பொய்யர்களின் ஆட்சி இந்த தமிழ்நாடு ஆட்சி. இவங்க ஹானஸ்ட் பீப்புள் ஒருத்தர் கூட இந்த கவர்மெண்ட்ல இல்ல. வயலண்ட் தாமோ அன்பரசனை கைது பண்ணாம சீஃப் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதுங்கிறேன். நான் தமிழ்நாட்டுல யாரையும் தொடாதீங்க. லெட் இட் பி மோகன்ஜி. என்ன, நீங்க வன்முறைவாதிகளின் கூடாரம் திமுக ஸ்டாலினோட கவர்மெண்ட்ல இருக்கிற மந்திரி கொலகார எண்ணம் உள்ளவர், பிரதமரை பீஸ் ஆக்குவாரா? அந்த நபரை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் பேசலாமா, ட்வீட் போடலாமா? எவ்வளவு மோசடியான வேலை. அதனால இது செய்யக்கூடாதுன்னு வான் பண்றேன். நான் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், நீங்க தாமோ அன்பரசன்கிற ஒரு வன்முறைவாதிய மந்திரியா வச்சிருக்கிறவர் முதலமைச்சரா இருக்காரு, சரியா? அதனால we know how to beat the DMK's conspiracy. மிகப்பெரிய திட்டங்களை வந்து தமிழக பாஜக தமிழகத்துக்கு கொண்டு வந்தா அது மிகப்பெரிய வாக்கு வங்கியா உங்களுக்கு மாறாது. ஒண்ணும் இல்லைங்க, 6 வந்தே பாரத் ரயில் இருக்குல்ல, இப்ப 2 இப்ப லாஸ்ட் பார்ட் நைட்டு பிரைம் மினிஸ்டர் துவங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் சென்ட்ரல் ஃபண்ட் இல்லையா? 6,440 கோடி ரயில்வேக்கு மட்டும் இந்த ஆண்டு. அதனால மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மாக திறந்து வச்சு 48,700 கோடி பாவ பணம் இல்லையாது. நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை சொல்றாரு. உடனே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பக்கத்துல இருக்காரு. என்ன ராஜா, அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி 48,700 கோடி டாஸ்மாக் ரெவென்யூ வந்து 48,700 crores. ஏன்னா நம்ம தமிழ்நாடு அளவு பாப்புலேஷன் இருக்கிற மத்திய பிரதேசத்துல அவங்களுக்கு லிக்கர் எக்ஸைஸ் வருமானம் 13,000 கோடி தான். தமிழனை குடிச்சே ஆகணும்னு தூண்டி குடிக்க வச்சு அழிச்சு குடியெடுக்கிறது, அது எப்படி சரி? உங்களுக்கு வருங்கால தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கான்னு கேட்கிறேன் நான். முதலமைச்சர் அவர் மகன் மீது அக்கறை, அடுத்த தலைமுறை நம் பையன் வரணும். ஆனா தமிழனோட அடுத்த தலைமுறை நாசமா போறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு காரணம் இல்லையா? அதனால இது வந்து ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட். இட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட் அட் எனி காஸ்ட். அந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம். நன்றி சார். இலங்கையில அரசாங்கம் இருக்கு, மீனவர்கள் கைது தொடர்பா எதுவும் உடன்படிக்கை ஏற்படுத்திருக்காரு. நீங்க அவர் இன்னைக்கு தானே பதவி ஏற்றிருக்காரு, அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறோம் பாருங்க. பக்கத்து நாட்டுல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. ராஜ்ய உறவுகள் ரீதியாக நிச்சயமா அங்க இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு, ஏன்னா இந்தியன் ஸ்பான்சர்டு ஸ்கீம், ஹவுசிங் ஸ்கீம் முதற்கொண்டு நாம பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கோம். அந்த யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிற சாலைகள் இந்திய கவர்மெண்ட் செய்யுது. அதனால நிச்சயமா யார் ஆட்சிக்கு வந்தாலும், அவரோட ஐடியாலஜி என்னவா இருந்திருந்தாலும், அவங்க ஆட்சிக்கு வந்தவர்களோட
ராஜ்ய உறவுகள் ரீதியா நல்ல உறவை சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும், தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும். தமிழகத்துல தொடர்ந்து என்கவுண்டர் நடக்குது, பாஜக நிலைப்பாடு அதைத்தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சார், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நீங்க, நான் உங்களுக்கு இதுக்கு சொல்றேன், குஜராத்ல ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னு எத்தனை பாய் கீழே பேசினவங்க இன்னைக்கு இந்தி கூட்டணியில இருக்காங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. டெய்லி ஒரு என்கவுண்டரா? கஸ்டோடியல் டெத்தும் என்கவுண்டரும் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஓப்பனிங் ரிமார்க்கிலே தமிழ்நாட்டுல லாயக்கற்ற ஒரு அரசாங்கம், அதுவும் போலீஸ் துறையினுடைய நடவடிக்கைகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.